ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ரோபோட்டிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரோபோட்டிக்ஸ் தமிழில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ச் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நிறைய பேர் போட்டிருந்தீங்க, என்னது இது கையில் வந்து ஒரு வாட்ச் மாதிரி கட்டிருக்கீங்க ரெட் கலரில், என்ன அது வாட்ச், அது வந்து எப்படி ஒர்க் ஆகும், வித்தியாசமாக இருக்குது, எங்கேருந்து வாங்கினீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி, அதே ஒரு வீடியோவை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். சொல்ல போனால் அது வந்து வாட்ச் கிடையாது, அது வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து அப்புறமா பார்க்கலாம். நான் சொல்கிறேன், முதல்ல வந்து அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இதுதான் வந்து அது. நான் கையில் வந்து பேண்ட் வச்சு கட்டியிருந்தேன். அந்த பேண்ட் வந்து தனியாக பிஞ்சிருச்சு, ஆட்டில் போட்டு தான் ஒட்டியிருந்தேன். அது கையில் டைட்டாக கட்டினதுனால, இந்த பேண்ட் வந்து ரொம்பவே சின்னதாக இருந்ததுனால கையில் டைட்டாக கட்டியிருந்தப்போ பிஞ்சு வந்து இது தனியாக அப்படியும் வச்சு ஒட்டணும். பரவாயில்ல, இது கையில் பார்க்க வந்து காம்பாக்டாக இருக்குது. அது ஆக்சுவல் சைஸ் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து நான் எந்த ஒரு கடையிலேருந்தும் நான் வாங்கினது கிடையாது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் வந்து என்னோட சிம்பிள் வந்து போட்டிருக்கேன், இந்த ஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டார்ச், ரீசார்ஜபிள் டார்ச். இதுதான் வந்து இதோட பர்பஸ். இது ஒன்று மட்டும்தான் இதால் பண்ண முடியும். ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வெர்ஷன் 1 வந்து நான் இது வந்து செஞ்சு வச்சுருந்தேன். ரொம்பவே தடிசாக இருந்துச்சு, எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. அது வந்து பேண்டாக வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தடிசாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுவிட்ச் வேறு கலரில் வெளியில் தூங்கிட்டு இருக்குது. இது வந்து ஸ்லைடர் சுவிட்ச் தடிசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து நம்ம இந்த பட்டன் செல்ஸ்லாம் இருக்குதுல்ல, நம்ம வாட்சில் யூஸ் பண்ணக்கூடிய பட்டன் செல்ஸ், அது வந்து போடுற மாதிரி இருக்கும். அது போடுறதுனால அது வந்து பிரைட்னஸ் கூட இந்த எல்இடி லைட் வந்து நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற எல்இடி லைட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து வெறும் ஒரு இடத்துல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி ஒரே இடத்த மட்டும்தான் காட்டும். பட் இது வந்து ஒய்டாக எல்லா இடத்துலையும் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத கிளியராக காட்டும். ஸோ அதனால் வந்து இந்த லைட் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதோட பேட்டரி லைஃப் கூட அவ்வளோவா நல்லா இருக்காது. ஏன் அப்படின்னா இதோட லைட்டே வந்து 1.5 வோல்ட் வந்து எடுக்கும். அந்த 1.5 வோல்ட் மட்டும் தான் நம்மளை கொடுக்கவே போதும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கல பிரைட்னஸ் வந்து தெளிவாகவும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி டைமும் ரொம்ப நாள் இருக்காது, சீக்கிரமாக கொஞ்சம். பட் இதுக்கு வந்து நம்ம அதை கவலையே தேவையில்லை. ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது ரீசார்ஜபிள் பேட்டரி தான். சப்போஸ் பேட்டரி ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி மறுபடியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சேன். இதோட திக்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 சென்டிமீட்டர். ஸோ இதோட திக்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1 சென்டிமீட்டர். இதுக்கு பாதி தான் வந்து இதோட சென்டிமீட்டர் இருக்கும். பட் மற்றபடி இதோட லென்த்தும் பிரெத்தும் வந்து இதுக்கும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். 2.5 சென்டிமீட்டர் அண்ட் 3 சென்டிமீட்டர். இதுவும் அதுதான் 2.5 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர். அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சைடில் வந்து பேட்டரி கொடுக்குறதுக்காக நான் வந்து எல்லோ கலரில் ஒரு பேட்டரி ஹோல்டர் வந்து வச்சிருக்கேன், பட்டன் பேட்டரி ஹோல்டர் வந்து வச்சிருக்கேன். மேலே வந்து இதோட ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறமா இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான், இது சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இதை பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வந்து லைட் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம வந்து சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த சைடு வந்து ஸ்விட்ச் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆகும், ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ஆகிடும். இது வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச், லைட்டர் கிடையாது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்பவே மினியாக இருக்கக்கூடிய டெக் கேஜெட்ஸ் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். காசு போட்டு வாங்கலாம் தான் நினைப்பேன், ஆனால் வந்து ரொம்பவே ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னா சைஸ் வந்து இவ்வளோ இருந்தால் தான் இருக்கும், பட் ரேட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அவ்வளோ ரேட்டுக்கு வந்து அதில் ஒன்று வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். அதனால் வந்து நான் வாங்க மாட்டேன். பட் நானே இதை ரெடி பண்ணதுனால எனக்கு வந்து இது ரொம்பவே ஃபேவரட்டானது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்து இந்த இடத்துல டேபிள்லாம் போட்டிருக்கேன். இது வந்து டேபிள்லாம் கிடையாது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது ஒரு அட்டைப்பெட்டி தான். அட்டைப்பெட்டி நான் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா சும்மா என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்றத சும்மா காட்டுறதுக்காக இந்த வீடியோ இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமா வர எல்லா வீடியோஸ்லையும் வந்து இதே மாதிரி தான் நான் வந்து வச்சிருக்க போகிறேன். இதை பிடிச்சிருக்கா, இந்த செட்டப் வந்து பிடிச்சிருக்கா, இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிற மாதிரி நார்மலாகவே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பேட்டரி என்ன ப்ராடக்ட்டே இவ்வளோ சின்னதாக இருக்கா, அப்போ பேட்டரி எவ்வளோ பெருசாக இருக்கும், இது ஃபுல்லாகவே பேட்டரியாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் 4 ஒரு பங்கு தான் பேட்டரியோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். அதை நான் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. ஸோ இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அதோட பேட்டரி. எவ்வளோ சின்னதாக இருக்குது, எங்கேருந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை நான் வாங்கவும் இல்லை. எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பேண்ட் வாட்ச்லேருந்து தான் எடுத்தேன். இது வந்து ஒரு ஸ்மார்ட் பேண்ட் வாட்ச்சு, சும்மா இருந்துச்சு வீட்டில். ஸோ அதுலேருந்து தான் கலெக்டினேன். ஆல்ரெடி வந்து இதே மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதுலேருந்து கலெக்டினது தான் நான் வந்து இது செஞ்சுருக்கேன். அந்த லைட் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ வந்து இன்னொன்று கிடந்துச்சு. ஸோ அதுலேருந்து கழட்டி வந்து இந்த மாதிரி எடுத்தேன். அப்போ காசு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதாடா, நீ ரொம்ப பணக்காரனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இது வந்து வேஸ்ட்டான ஸ்மார்ட் வாட்ச் தான். எங்கள் அப்பா வந்து வாட்ச் பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு. ஸோ அவங்க கடையில் வந்து இந்த மாதிரியான பேண்ட் வாட்ச்லாம் விற்கிறாங்க. அது வந்து வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா, சப்போஸ் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னா நான் வந்து எடுத்துப்பேன். அதுக்குள்ளே உள்ள ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி பேட்டரிஸ்லாம் கிடைக்கும். இதெல்லாம் வச்சு ரொம்பவே நிறையா வந்து ஞானமான டெக்னாலஜிலாம் நிறையவே பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த பேண்ட் வாட்ச் மற்ற ஏதாவது ப்ராடக்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை நான் எடுத்து அதுலேருந்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான திங்ஸ் மட்டும் எடுத்துப்பேன். இவ்வளோ தான் இந்த வீடியோ. நீங்கள் பேண்ட் வாட்ச் பற்றி நான் வச்சிருக்க வாட்ச் பற்றி போட சொன்னீங்க. நான் வந்து போட்டுட்டேன், எப்படி இருக்குது அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு என்ன பிடிக்கல அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்து போகிற வீடியோவில் வந்து அந்த தப்பு பண்ணாமல் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.